ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாய் கிருத்திகையும் கூட நான் பவானி அம்மன் கோவிலுக்கு போன விலாகையும் வீட்டில் பூஜை பண்ணதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பவானி அம்மன் கோயில்ன்றது பெரியபாளையம் தான். எப்பயும் போல் அன்னைக்கு வந்து தாய் கிருத்திகைன்றதுனால முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டுட்டு அம்மன் லக்ஷ்மிக்கு கல்லுப்பில் தீபம் போட்டு வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்து இந்த பூஜை வேலையெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். ஒரு 3/4 மணி நேரம் தான் பெரியபாளையம் போகிறதுக்கு. ஸோ பெரியபாளையம் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு 1/2 ஹவரில் சாமி பார்த்துட்டோம். ஆனால் என்ன பஸ்ஸு கிடைக்கிறத லேட் ஆகிடுச்சு. நான் வீட்டில் எப்பயும் பூஜை எப்படி பண்ணுவேனோ அதே போல் நம்ம லக்ஷ்மி தாயாருக்காக உப்பு தீபம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு குலதெய்வ சொம்புக்கிட்ட ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். தசங்கம் சாம்பிராணிலாம் வச்சு கற்பூரம் இதெல்லாம் காமிச்சிட்டு அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா, அதனால் மாசி மாதம் கிருத்திகைன்னா திருப்போரூர் முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா காவடி எடுத்து வேல் குத்தி எல்லாமே பண்ணுவாங்க. பிஃபோர் மேரேஜ் நாங்கள் அங்கே முன்னாடி நாள் நைட்டு போய் அங்கேயே தங்கிடுவோம். மறுநாள் குளத்தில் குளிச்சுட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சாமியை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அங்கேயே பின்னாடி நான்வெஜ் எல்லாம் இருக்கும் வாங்கி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் தான் கிளம்பி வருவோம். திருப்போரூர் இப்போ போக முடியல. ஆனால் என் ஹஸ்பண்ட் கூட ஒரு நாள் நான் போயிட்டு வந்துட்டேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம். ஸோ நானும் எங்கள் மாமியார் மாட்டம் தான் பெரியபாளையம் கோயிலுக்கு போயிருந்தோம். அது திடீர்னு முடிவு பண்ணோம், பக்கத்தில் தானே இருக்குது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலியாக இருந்தது. நாங்கள் போன ஒரு 1/2 ஹவரில் பார்த்திங்கன்னா நேராக போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். 11:30 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த கருவறையை மூடிட்டாங்க. ஏன்னா இந்த கோயிலில் கும்பாபிஷேகமுக்கு வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. நான் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துக்காக கட்டுமான பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கோயிலில் ஆத்தால கருவறையை மட்டும் நம்ம போய் பார்த்து தரிசனம் பண்ணலாம். மற்ற சுற்றி இருக்கிற இங்கே பரசுராமர் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாரியம்மனுடைய தலையை அவர் வெட்டிட்டு அவங்க அம்மா தலையை வெட்டிட்டு ஒரு உடலோட பொருத்தி வைப்பார் இல்லையா, அவங்களுக்கான ஒரு ரூம், அதான் அவங்களுக்கான ஒரு அறையும் இங்கே இருக்குது. எதையுமே என்னால் பார்க்க முடியல, ஏன்னா எல்லாமே பூட்டி வச்சுருக்காங்க. விநாயகரை கூட பார்க்க முடியல, அந்த ரூமையும் பூட்டி தான் வச்சுருக்காங்க. அம்மனை மட்டும் பார்த்து தரிசிச்சுட்டு 11:30 மணிக்கே வெளியே வந்தாச்சு. ஸோ இங்கே வேப்பஞ்சாலை நிறைய பேர் காலையில் வெயில் வரத்துக்கு முன்னாடியே விடியங்காலையிலே வேப்பஞ்சாலை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தொட்டில் கட்டுவாங்க மரத்தில். இங்கே கோசாலையில் இருக்கிற பசுக்களுக்கு நிறைய அந்த அவுத்துக்கீரைலாம் வாங்கி கொடுத்து பழம்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம். முடி காணிக்கை இங்கே முடி கொடுக்குற இடம், அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிற இடம் இருக்குது. அதுக்கு பின்னாடி இந்த பாத்ரூம்லாம் இருக்குது குளிக்கிறதுக்கு வசதியாக. ஸோ பொங்கல் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எவ்வளோ விசேஷமான நாள், நிறைய அடுப்பு லைனாக இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக வச்சு சாமி கும்பிட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு கூட்டம் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சுற்றி பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நானும் அவங்களும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த கோயிலில் பிஃபோர் மேரேஜ் போயிட்டு நான் வேப்பஞ்சாலெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இவங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வேப்பஞ்சாலை கொடுப்பாங்க, அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் முடி காணிக்க கொடுப்பாங்க, காது குத்துவாங்க, கெடா வெட்டுவாங்க. சிலருக்கு இவங்க குலதெய்வமாக இருப்பாங்க. இங்கே தான் எல்லா வித கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே எல்லா சடங்குகளும் செஞ்சுட்டு போவாங்க. நைட்டு இங்கே தங்கலாம். கோவில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆடு கோழி எல்லாம் இங்கே அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு வாங்கி கொடுப்பாங்க. இது உள்ளேயே கடைங்க இருக்குது, நீங்கள் வெளியே போகணுன்னு அவசியமே இல்லை, எல்லாம் உள்ளேயே இருக்கும். ஸோ உள்ளே நம்ம காசு கட்டிட்டு வாங்கி கொடுத்துடலாம். நேராக போயிட்டு விழுந்து கும்பிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காந்து இங்கே இருக்கிற சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாமே பூட்டி தான் இருக்குது. நானும் ஒரு இடத்தையும் போய் பார்த்தேன், எல்லாம் பூட்டி இருக்குது. எல்லாத்துலேயும் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு டேட் இன்னும் சொல்லலை. கோவிலில் அன்னதானம் இந்த கோயிலில் போடுவாங்க. 12 மணிக்கு மேலே போடுவாங்க. உங்களுக்கு பிரசாதம் வேணும்னா சக்கரை பொங்கல் புளியோதரை எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இங்கே கற்பூரம் ஏற்றிட்டு விழுந்து கும்பிட்டுட்டு போகிறதுக்கு இங்கே மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொட்டி வச்சுட்டு விளக்கேற்றுறது இந்த இடத்துல தான் ஏற்றணும். மற்ற எந்த சாமியும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ எல்லா ரூமும் பூட்டி வச்சுருக்கிறதுனால இங்கே வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே சுற்றி பிரகாரத்தை சுற்றி அதுக்கப்புறம் விநாயகர்கிட்ட, இதுதான் என்ட்ரன்ஸில் இருக்க விநாயகர், ஆனால் அங்கேயுமே பூட்டி தான் இருக்குது. இப்போலாம் கோவிலுக்கு போனாலே மனசு ரிலாக்ஸாக இருக்குன்றதுனால நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிடுறோம். சாமியை நல்லபடியாக பார்த்து முடிச்சிட்டோம். 11 மணிக்குள்ளே போனோம். 11:30க்கெலாம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே ஒரு சின்னதாக சாமி ஃபோட்டோ பவானி அம்மன் வாங்கிட்டு வெளியே வந்தால் பக்கத்தில் பெரிய ஏரி இருக்கும். இங்கே மீன்லாம் பிடிச்சி கூட விற்பாங்க. நிறைய பேர் இங்கே வாங்கி சமைச்சு தங்கி சாப்பிட்டு போகிறவங்களுக்குலாம் இங்கே வாங்கி செய்வாங்களாம். ஆடு கோழி எல்லாம் வெட்டி இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு போகிற பழக்கம் நிறைய பேருக்கு இவங்க குலதெய்வமாக இருப்பாங்க. அதனால் இங்கேயே மொட்டை அடித்து கடா வெட்டி எல்லாமே செய்வாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்லபடியாக தரிசனம்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.